ஆனால் திரைக்கதையில் சிவாஜியை காதலிக்க வந்த சரோஜாதேவி காதலில் நடிக்க வந்தவர் உண்மையிலேயே காதலில் விழுந்து விட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள இந்த சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து என்கின்ற பாடல்தான் கை கொடுத்தது. இது ஒரு சாதாரண காதல் பாடல் அல்ல. இந்த கதையின் முக்கிய அடி ஆதாரமாக அடி நாதமாக விளங்கக்கூடிய பாடல் இது. இந்த சூழலை புரிந்து கொண்டு, இந்த சூட்சமத்தை புரிந்து கொண்டு மெல்லிசை மாமன்னர்கள் மெட்டமைத்த விதம், கவியரசர் கண்ணதாசன் பாடல்களை அந்த வார்த்தைகளை வார்த்து கொடுத்த விதம், சுசிலா கனிவோடு பாடி கொடுத்திருக்கும் விதம், சரோஜாதேவி இதன் தன்மையை உணர்ந்து நடித்த விதம், இதில் எதையுமே புரிந்து கொள்ளாமல் யதார்த்தமாக நடித்து கொடுத்திருந்தார் நடிகர் திலகம். நடிகர் திலகத்திற்கு என்ன தெரியாது? கதாநாயகி தன்னை காதலிக்க வந்தவர் இப்போது காதலில் உண்மையிலே விழுந்து விட்டார், இது எதுவுமே தெரியாது. இதை நடிகர் திலகம் அப்படியே இந்த பாடல் காட்சியில் யதார்த்த நாயகனாக ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பார். இத்தனையும் ஒத்துப்போகும் அளவிற்கு பாடலும் மெட்டும் இசையும் அந்த சூட்சமங்களும் அதில் பொருந்தி இருக்க வேண்டும். இப்போது இந்த பாடலை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பாருங்கள்.